சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஈஷா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஈஷா யோகா மையம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது ஈஷா மையத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள்? ஈஷா மையம் சார்பாக தற்பொழுது மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக சத்குரு சாய் ஜக்கி வாசுதேவின் சார்பாக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈஷா மையத்திற்கு எதிராக விசாரணைக்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்த்து இந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவை தற்பொழுது ஜக்கி வாசுதேவ் தரப்பில் மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டது. அதனுடைய வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தலைமை நீதிபதி அமர்வில் ஈஷா தரப்பினுடைய வழக்கு முகுல் ரோஹத்கி அவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் என்ன உத்தரவு என்பது வழங்கப்பட்டுள்ளது என்பதை விரிவாக பார்த்து அதன் பிறகு ஒரு விசாரணை தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிப்போம் என்ற ஒரு தகவலை தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் 2 பேரினுடைய 43 மற்றும் 39 வயதுடைய 2 பெண்களை பற்றிய ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது தவறான ஒரு குற்றச்சாட்டை ஈஷா மையம் மீது முன்வைத்து வருவதாகவும் தற்பொழுது ஈஷா தரப்பு வழக்கறிஞருடைய வாதங்களை முன்வைத்துவிட, மேலும் இந்த ஆசிரமம் என்பது மிகவும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆசிரமமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சத்குருவை பல்லாயிரக்கணக்கானோர் தொடர்ந்து வருகிறார்கள். இந்த விதத்தில் அவர் மீதான ஒரு பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலான ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டுகளில் இந்த ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது ஈஷா தரப்பில் தற்பொழுது வழக்கறிஞர்கள் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் கடந்த 8 ஆண்டுகளில் ஈஷா நிறுவனத்திற்கு ஈஷா மையத்திற்கு எதிராக வந்துள்ள 2வது உத்தரவு என்பது இது ஆகும். உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை ஏற்க முடியாது. இது போன்ற கருத்துக்களை கூறுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் அதிகாரமும் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை என்ற ஒரு கருத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தற்போது ஈஷா தரப்புடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அந்த 2 பெண்களும் பெண் துறவிகளுமே நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர் ஆனார்களா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் எழுப்பியுள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்றத்தினுடைய ஆவணங்கள் என்ன கூறுகிறது என்பதையும் விரிவாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.